தாவேகா தலைவர் தம்பி விஜய் குறித்து தனிப்பட்ட விடயமாகும். இந்த விடயம் இது குறித்து நாங்கள் விமர்சனம் செய்ய விரும்பவில்லை. அடுத்ததாக தம்பி விஜய்க்கு ஒரு அன்பான வேண்டுகோள் என்னவென்று பாருங்கள். வணக்கம் அனைவருக்கும். திமுகவை எதிர்க்கும் எந்த அரசியல் தலைவரையும் அவ்வளவு சாதாரணமாக திமுக விட்டதில்லை. பல நெருக்கடி கொடுப்பார்கள், பல தொந்தரவு செய்வார்கள், கீழ்த்தரமான அரசியல் செய்வார்கள். அவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்றால் என்ன வேணுமானாலும் செய்வார்கள். இதை தந்தை பெரியார் கூட சொல்லியிருக்கிறார், வேற மாதிரி சொல்லியிருக்கிறார். அதெல்லாம் வேணாம். இப்போ எப்படி இவர்கள் நெருக்கடி கொடுக்கிறார்கள் என்பதை பட்டியலோடு பார்ப்போம். திமுகவை எதிர்க்கும் தலைவர்கள் என்னென்ன தொழில் செய்கிறார் என்பதை உளவுத்துறை மூலம் தகவலை முதலில் சேகரிப்பார்கள். பின்பு அந்த தகவலை வைத்து அவர்கள் தொழிலை நாசம் பண்ணிவிடுவார்கள். இது அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது, அவங்க அதாவது திமுகவை எதிர்க்கும் தலைவர் குடும்பம் யார் யார் என்னென்ன வேலை செய்கிறார்கள், என்னென்ன பிசினஸ் பண்ணுகிறார்கள், அவர்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், இதெல்லாம் கணக்கெடுப்பார்கள். இதெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர்களை மிரட்டுவார்கள். 3, சம்பந்தமே இல்லாத நபர்களை தூண்டிவிட்டு காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வைப்பார்கள். பின்பு வழக்கு பதிவு செய்வார்கள், கைது பண்ணுவார்கள், நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படுவார்கள். அது ஒரு 5 வருஷம் ஆளஞ்சி தெரிஞ்சு அதுக்கப்புறம் சம்பந்தம் இல்லைன்னு விடுதலை வாங்கிட்டு வரணும். 4, திமுகவை எதிர்க்கும் அரசியல் கட்சி தலைவருக்கு அந்த கட்சிக்கு நிதி எங்கிருந்து வருது என்பதை உளவுத்துறை மூலம் கணக்கெடுப்பார்கள். அந்த வரும் நிதியை அப்படியே ஸ்டாப் போட்டுருவார்கள், மிரட்டி கிரட்டி உருட்டி. இது 4. அடுத்தது பார்த்தீங்கன்னா 5. இந்த 5வது ஐட்டம் தான் ரொம்ப முக்கியமானது. அதாவது எதிர்க்கும் திமுகவை எதிர்க்கும் தலைவர்கள் கூட இருப்பாங்கல்ல, 2வது கட்ட தலைவர்கள், அவர் மீது புகார் கொடுப்பார்கள், கைது பண்ணுவார்கள். பொய் புகார் தான் எல்லாமே. அதுக்கப்புறம் அவர்களை மிரட்டுவார்கள். அதுக்கப்புறம் அவருக்கு பணம் கொடுத்து வலிச்சிருவானுங்க. இது 5. அதுக்கப்புறம் இது ரொம்ப முக்கியம். திமுக இருக்கும் தலைவருக்கு நிதி கொடுக்க இவர்களே ஏற்பாடு செய்வார்கள். கட்சி நன்கொடை நிதி இவர்களே செய்வார்கள். ஒரு 2-3 வருடம் கழித்து இல்ல 1 வருடம் கழித்தோ கொடுத்த நிதியை கேட்டு மிரட்டுவார்கள். குடும்பத்தில் கணவன், மனைவி, அக்கா, தங்கச்சி இவங்களை எல்லாத்தையும் பணம் கொடுத்து அந்த தலைவருக்கு எதிர்ப்பா செயல்பட வைப்பார்கள். அதுதான் இப்ப தம்பி விஜய்க்கு நடக்குது. இதெல்லாம் தாண்டி வெளியே திமுகவை எதிர்க்க முடியுமா என்பதை மக்கள் சிந்திக்க வேண்டும். இதை விட இன்னும் கீழ்த்தரமாக விமர்சனம் பண்ணுவாங்க. அதெல்லாம் தாண்டி வரணும். இப்ப நான் சொன்ன ஐட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா திமுக எதிர்த்த தலைவர்கள் எல்லாத்துக்கும் இதுதான் நடந்திருக்கு. சமீபத்தில் பாத்தீங்கன்னா விஜயகாந்த் காலேஜை புடிங்கிட்டு, நான் சொன்னதுல வரும் பாருங்க, புடிங்கிட்டு கூட்டணியில சேர்த்துக்கிட்டாங்க. ஓபிஎஸ் இவரையும் அப்படிதான் சேர்த்துக்கிட்டாங்க, கட்சியிலேயே சேர்த்துக்கிட்டாங்க. இதுக்கு முன்னாடி இருந்த மந்திரிக்கு எல்லாமே இப்படிதான் வழக்கு போட்டு அவனை வலிச்சுக்குது கட்சிக்கு. இதே ஓபிஎஸ் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை இதே முதல்வர் புகார் கொடுத்தார் அவங்க ஆட்சியில். இப்ப கூட சேர்த்துக்கிட்ட. இதுதான் நடக்கும்.
தம்பி விஜய், இதெல்லாம் தாண்டி நீங்க வர்றது கஷ்டம். அடிப்பாங்க, எந்த ரூபத்துல அடிப்பாங்கன்னு தெரியாது. இதெல்லாம் என்ன செய்யணும்னு உட்கார்ந்து யோசனை பண்ணி பாருங்க. எனக்கும் நடந்திருக்கு. என் கூட இருந்தவங்க மீது வழக்கு, ஜெயிலு, சிறை, எனக்கும் நடந்திருக்கு. என்னையும் அப்படிதான் பண்ணாங்க. ஏன்னா நான் பல கேஸ பார்த்தவன். அதனால எனக்கு இது ஒரு பெருசா தெரியல. ஆனா இதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் என் நீண்ட நாள் கனவு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.